ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, மிகவும் பிரியமான சந்நியாசி கொண்டு பங்கு மக்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, உண்மையாகவே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு தொழிலாளரான உழைப்பாளரான புனித சூசையப்பரின் திருவிழா. புதிய தமிழில் புனித யோசேப்பின் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சிலர் புனித வளனாரின் திருவிழா என்று சொல்லுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக ஒரு முறை இந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த திருவிழா 1955ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் 1955ஆம் ஆண்டு. அப்படின்னா இன்றோடு 70 ஆண்டுகளாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பங்கு அண்மையில்தான் ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த திருவிழா 70 ஆண்டுகளை இன்றைக்கு நிறைவு செய்கிறது. 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகத்தில் தொழிற்புரட்சி என்று உண்டானது. நிறைய தொழிற்சாலைகள் எங்கே பார்த்தாலும். ஆனால் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள். எத்தனை மணி நேரம் என்றால் சில இடங்களில் 24 மணி நேரம் ஒரு நாள் என்றால் 20 மணி நேரம் வேலை செய்தார்களாம். பாருங்கள், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பிறகுதான் போராட்டங்கள் நிகழ்ந்தன. அமெரிக்காவில் ஒரு போராட்டம், ஆஸ்திரேலியாவில் போராட்டம், இப்படியெல்லாம் போராட்டங்கள் நிகழ்ந்து தொழிலாளர்களும் மனிதர்கள், அவர்கள் இயந்திரங்கள் அல்ல, மெஷின் கிடையாது, அவர்களை மதிக்க வேண்டாம், போதுமான ஊதியம் கொடுப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் 6 நாட்கள் உலகத்தை படைத்துவிட்டு மனிதனையும் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்று ஓய்வு கொடுக்க வேண்டும். உழைப்பின் மாண்பு ஒரு பக்கம், உழைப்பாளர்களின் மாண்பு இன்னொரு பக்கம். இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் கல் உடைப்பவர்கள், இன்னொரு பக்கம் கணினியை தட்டுபவர்கள், எல்லாரும் உழைப்பாளர்கள் தான். தெருவை பெருக்கினாலும் சரி, துப்புரவு பணியாளர்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையா ஏசி ரூமில் இருந்தாலும் சரி, கடவுள் முன்னிலையில் எல்லாரும் உழைப்பாளர்கள். அவன் செய்கிற வேலையை வச்சு யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது. அன்பார்ந்த குழந்தைகளை, எல்லாரையும் மதிக்கணும், வணங்கணும். எல்லா உழைப்பாளரையும் நாம் வணங்க வேண்டாம். அவர்கள் எல்லாரும் கடவுள் முன் மாண்புக்குரியவர்கள் என்பதை மறந்து விடவே கூடாது. அவன் இந்த வேலை செய்கிறான், இந்த வேலை செய்கிறான் அப்படிலாம் பேசலாமா? பேசக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, இந்த விவசாயிகள் சேற்றில் கை வைக்கவில்லை என்றால் நம்ம சோற்றில் கை வைக்க முடியுமா? முடியாது. பாருங்கள், கொத்தனாரு, கட்டட வேலை செய்கிறவங்க எப்படி வெயிலில் கஷ்டப்படுறாங்க எல்லாம் தெரியும், சித்தாளுங்கெல்லாம். அப்படி அவங்க வேலை செய்யலைன்னா நமக்கு அழகான வீடு கிடைக்குமா? கிடைக்காது. நெசவாளிங்க, கைத்தறி, இதெல்லாம் வேலை செய்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். அது இல்லைன்னா நீ இப்படி அழகா உடுத்த முடியுமா?
உடுத்த முடியாது. மற்றவர்களின் உழைப்பினால் நாம் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்புறம் தான் முதல்ல 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பின்னால் வந்த புரட்சியில 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னைக்கும் கூட புனித சூசேப்பருடைய திருநாள் அன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். சில ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சில அம்மாக்களுக்கு 20 மணி நேரம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் வேலை கொடுக்குறது. சில பெண் பிள்ளைகளாவது உதவி செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு, வீட்டை பெருக்கிறதுக்கு அம்மா பாவன்னு உதவி செய்கிறாங்க. சில ஆண்கள் சமையலிலும் உதவி செய்கிறார்கள், எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார்கள். உங்கள் தாய்மார்களுக்கு, உங்கள் தந்தையர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால்தான் உண்மையாகவே நாம் கடவுள் முன்னிலையில் சூசேப்பருடைய பக்தர்கள் ஆவோம். உழைப்பை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கம்யூனிசம் உழைப்பாளர்களுக்காக மே 1ஆம் தேதி, இன்னொரு பக்கம் ஆன்மீக முறையில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் உழைப்பாளர்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த விழாவை ஏற்படுத்தி புனித சூசேப்பரின் பாதுகாவலில் நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொன்னார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித சூசேப்பர் அன்னைக்கு நம்முடைய திருவழிபாட்டில் என்னன்னு எழுதியிருக்குன்னா, மரியாவின் கணவரான புனித சூசேப்பர் திருநாள் இருக்கு. நான் இன்னைக்கு நினச்சி பார்த்தேன், நேற்றெல்லாம் சிந்திச்சு பார்த்தேன், சன்னியாசி குண்டுக்கு போகிறோம் என்ன சொல்லணும்னு சொல்லி. இது தொழிலாளரான சூசேப்பர் மட்டுமல்ல, இயேசு குழந்தையின் தந்தையான சூசேப்பர் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடணும். ஏனென்றால் இயேசுவை வளர்த்தவர் நம்முடைய சூசேப்பர், இயேசுனுடைய அப்பா. இந்த உலகத்தில் அவர் பார்த்த அப்பா நம்முடைய சூசேப்பர் தான். கடவுளை பார்த்து அப்பா தந்தையே என்று கூப்பிட நமக்கு அருமையான அந்த ஜெபத்தை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தானே. அந்த அப்பாவினுடைய தன்மையை அவர் யாரிடமிருந்து உணர்ந்தார்? புனித சூசேப்பரிடமிருந்து. அதான் சொல்லுவாங்க, அம்மா கருவில பிள்ளையை சுமக்கின்றார்கள் வயிற்றில், அப்பா அன்னையிலிருந்து இதயத்திலே அந்த மகனை சுமந்து கொண்டு எத்தனை கனவுகளை வளர்க்கிறார் பாருங்கள். அப்பா தான் சில பிள்ளைகளுக்கு ஹீரோ. சின்ன பிள்ளைய பயமுறுத்துவாங்க என்னன்னு சொல்லி, ஏய் பூதம் வருது அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு பையன் அப்பா விரலை பிடிச்சிக்கிட்டு எங்க அந்த பூதம் காட்டு அப்படின்னு சொல்லி தைரியமா பேசுறான். ஏன்னா அப்பாவின் விரலை பிடித்து கொண்டிருந்தால் எந்த பூதமா அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று. அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் தெரியுமா? அந்த பையன் முதலாக நடக்க தொடங்கும் போது ஒரு அப்பா, பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டானா, காசு இல்லை அவருக்கு, அவனுக்கு இந்த வண்டி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அந்த பையனுக்கு வண்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். சூசேப்பர் கடன் வாங்கியிருக்க மாட்டார், அன்னைக்கு கலப்பை செய்யறதா இருந்திருக்கோம். உடனே அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஏய் கலப்பெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என் மகன் இயேசுக்கு வண்டி செய்ய போற, அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறான் என்று அவரே செஞ்சிருப்பார் பாருங்கள். அப்பா உடுத்துவது கந்தை தன்னுடைய மகனுக்கு அருமையான ட்ரெஸ். எத்தனையோ பேர் இப்படித்தானே தியாகம் செய்கிறார்கள். எல்லா அப்பாக்களும் ராஜாக்கள் இல்லை, ஆனால் எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகன் இளவரசன், தன்னுடைய மகள் இளவரசி. எல்லா அப்பாக்களுக்கும் பாருங்கள், என்னுடைய மகள் தான் இளவரசி, என்னுடைய மகன் தான் இளவரசன்
என்று அவர்களுக்காக பாருங்கள். நீ நல்லா இருப்படா, உன்னால சாதிக்க முடியும்டா என்று நம்பிக்கையை கொடுக்கிறவர்கள் அப்பா. இங்க அழகாபுரத்தில் ஆதித்யான்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் நிறைய ப்ரைஸ் வாங்குவான். அவங்க அப்பா ஒரு தடவையும் ப்ரைஸ் வாங்கும்போது என்கிட்ட என் மகன் வாங்கின்ற பாரு, எவ்வளவு பெருமை! மகனுடைய வெற்றியில் தான் மகிழ்கின்ற தந்தையர்கள், தோளுக்கு மேலே உயர்த்தி உலகத்தை காட்டுகின்ற தந்தையர்கள். இப்படித்தான் நம்முடைய தந்தையர்கள். சூசேப்பரை கொண்டாடுகின்ற இன்று நாம் எல்லாரும் உழைப்பாளரான நம்முடைய தந்தையர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்களை கடைசி வரை பாசமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு விடுக்கிற கட்டளை. இன்றைக்கு இதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. எல்லாரும் சூசேப்பர் மாதிரி தான் நாமும் இருக்கணும். எத்தனையோ தந்தையர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். இல்லாதவர்கள் இன்றையிலிருந்து இருங்கள். மௌனமாக துன்புறுவது, a man on the move. என்னுடைய மனைவி மரியாவை பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடு கண்ணீர் விட்டு கதறி வியர்வை சிந்தி குடும்பத்தை பார்த்து கொள்வது. அடுத்தது எல்லாத்தோட முக்கியமா நாமும் இன்றைக்கு உழைப்பின் மாண்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். சோம்பேறியினுடைய உள்ளம் பசாசுனுடைய தொழிற்சாலை. பசாசு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கு. அது எங்க இருக்கு? சோம்பேறியா இருந்தீங்கன்னா உன் மனசு தான் பசாசனுடைய ஃபேக்டரி. சோம்பேறியின் உள்ளம் பசாசனுடைய தொழிற்சாலை. சோம்பேறியா யாரும் இருக்கக்கூடாது. நான் நல்லா படிப்பேன், சாதிப்பேன். எதுக்காக நாம் வேலை செய்யணும்? திருச்சபையின் போதனை இருக்கிறது, எத்தனையோ பேரும் சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக? யூ ஷுட் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட். உனக்கு தேவையானது எல்லாம் உனக்கு கிடைக்கணும். ஆகையினால்தான் பெண் பிள்ளைகள்லாம் ஆண்களையே சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நல்லா படித்து நானும் சம்பாதிப்பேன் என்று சொல்லி உருவாக வேண்டும். ஒரு காலத்தில் கணவனை சார்ந்திருக்கணும், அப்பா சார்ந்திருக்கணும், வேற வழியே இல்லை, அப்படிலாம் இருந்த காலம் போச்சு. இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற வரணும். செய்வீங்களா? நிச்சயமா. அப்படி நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் சஃபிஷியன்ட், நம்மை சார்ந்திருக்க வேண்டும். கடவுளை சார்ந்திருக்கிறோம். கடவுளுடைய படைப்பில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தார். அப்படின்னா இதான் அர்த்தம். தன் சாயலாக படைத்தார் என்றால் அன்பு செய்ய ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரை போல உருவாக்க, அவரை போல புதிதாக செய்ய. முதல் நோக்கம், கடவுளை நாம் ஒத்திருக்கிறோம். இங்க இருக்கிற யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதான் பவுல் சொல்லுவார், சோம்பலா இருக்கிறான ஒருத்தவன், ஊர் சுத்திக்கிட்டே இருக்கானே, அவனிடமிருந்து விலகி நில்லுங்கள். ஏன்னா நீயும் சோம்பேறி ஆயிட. சோம்பேறிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது, எவ்வளோ பேர் உழைக்கலன்னா இத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்குமா? இப்போ எனக்கு வேர்க்குது, இந்த ஃபேனு, அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிசிட்டி ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அழகான லைட்டு, அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இந்த மைக்கை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். டிவியை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். மொபைலை கண்டுபிடிச்சார். புதிய கண்டுபிடிப்புகளுக்காக நாம் உழைக்க வேண்டும். நீ என்னத்தை கண்டுபிடிக்கிற? நல்லா சமைக்கிறதையாவது கண்டுபிடி, ஏதாவது புதுசா செய். ஆண்டவர் அதற்காகத்தான் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. மூன்றாவது, நாம் எல்லாரும் நம்முடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக, முக்கியமாக தேவையில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் எல்லாரும் உழைக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு கேட்டோம் நற்செய்தியில், இயேசு நாசரேத்துக்கு வரும்போது அவருடைய ஞானத்தை பார்த்துட்டு வியந்தவர்கள்
இவன் வந்து இப்படி பேசுறானே, கட்டாயம் சூசேப்பர் தானே எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். அறிவு ஞானம் மாதாவிடமிருந்தும் சூசேப்பரிடமிருந்தும் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்வது, இவன் தச்சன் மகன் தானே. இயேசுவை பார்த்து தச்சன் மகன், தச்சன் மகனாக இருந்தால் ஞானத்தோடு செயல்பட்ட ஆண்டவரை போல நாம் எல்லாரும் ஞானத்தோடு வாழ வேண்டும். உழைப்பை குறித்து வெட்கப்படக்கூடாது. பாருங்க, இன்றைக்கு 2வது வாசகத்தில் பவுல் சொன்னார், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து, எதை செய்தாலும் மனிதருக்காக செய்யாமல் ஆண்டவருக்காக செய்யணும். அந்த ஒரு வார்த்தையே போதும். பாருங்க, அழகா பாடுறீங்க, வாசிக்கிறீங்க, இங்க என்ன ஆரத்தி எடுத்தீங்க, எல்லாம் சாமியார் சொன்னாரு, அதுன்னு சொன்னா செஞ்சா போதாது. கடவுளுக்காக செய்யற ஒரு சாமியார் இன்னைக்கு இருப்பாரு போவார், அது வேற விஷயம். அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் கைமாறு கிடைக்காது. நானே ஆயரா இருந்தாலும் மக்கள் புகழ்வாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு செஞ்சா ஒன்றும் வேஸ்ட். பவுல் என்ன சொல்றார், எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்கள், அவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். நான் பெருக்குவேன் ஆண்டவருக்காக, நான் படிப்பேன் ஆண்டவருக்காக, என் தாய் தந்தையரை பார்த்துக் கொள்வேன் அக்கறையோடு ஆண்டவருக்காக. எதை செய்தால் ஆண்டவருக்காக செய்யணுமாம். பாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த துறவு மடங்களின் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் ஜெபத்தை அதிகமாக்குனாங்க. 18 மணி நேரம் ஜெபம், மீதி தூங்கிறது. அப்புறம்தான் புனித பெனடிக்ட் எல்லாம் என்ன சொன்னார், ஓரா ஏத்துல போரா, ஜெபம் பாதி. 12 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் வேலை, அதுவும் கை வேலை. பைபிளே சொல்லியிருக்கு, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அப்படின்னு. இந்த வேலையாட்கள்ன்றது நற்செய்தி அறிவிக்கிறதும் வேலை தானே அப்படின்னு சொன்னாங்க. பிறகுதான் சொன்னாங்க, நற்செய்தி அறிவிச்சா மட்டும் போதாது, நான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன், என் கையாலே வேலை செய்வேன். பவுல் சொன்னார், உங்களில் யாருக்கும் சுமையாக இல்லாதபடி நானே. அவர் கூடாரம் செஞ்சாராம், டென்ட் மேக்கர் பவுல். என்னுடைய தேவைகளுக்காக நானே கஷ்டப்பட்டு உழைத்தேன் சொன்னார். இன்னும் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்திலும் சரி, 2வது திருமுகத்திலும் சரி, பவுல் ஸ்ட்ராங்கா சொல்றார். சில பேர் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துருக்கிறாங்க, சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு செரிக்க மாட்டேங்குது, எல்லா வியாதியும் வருது, நடக்க கூட மாட்டுறாங்க, முடிஞ்சா கூட தாங்களே தங்கள் உடல் நலனை கெடுத்து கொள்கிறார். பவுல் என்ன சொல்றார் தெரியுமா, உழைக்க மனம் இல்லாத யாரும் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லு. படிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது, ஹோம்ஒர்க் செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது, நீ ஒழுங்கா வேலைக்கு போகலன்னா சாப்பிடக்கூடாது, ரிட்டையர்டு ஆனாலும் ஒன்னால முடிஞ்ச வேலையை செய்யலைன்னா நீ சாப்பிடக்கூடாது. பவுல் எப்படி சொல்றார் பாரு, உங்களிடையே இருந்தபோது நான் மாதிரி காட்டினேன், எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். எனக்கு போதுமான பணம் இருக்கு, இல்லை, போதுமான பணம் இருந்தால் பரவாயில்ல, பேங்க் டெபாசிட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2-3 வீடு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு உழைக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய. இன்னும் உலகத்தா உன்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், ஏன் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய நீ உன்னாலானதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறாரே பாருங்கள். ஆண்டவர் சொன்ன கதை சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும். தாளந்து ஓமைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்து இருந்தவன் 5 10ஆக்குனா, 2 தாளந்து இருந்தவன் 2 4ஆக்கு, 1 தாளந்து இருந்தவன் போய் புதைச்சி வச்சான். ஆண்டவருக்கு அவன் மேலே பயங்கர கோபம், அந்த தலைவருக்கு பயங்கர கோபம். அறிவிலியே, முட்டாளு, சோம்பேறியே, வட்டிகாரனிடமாவது நீ கொடுத்திருக்கலாமே திட்டுறார். அதுபோல நம்மளை சோம்பேறியன்னு திட்டக்கூடாது.
நம்முடைய சூசேப்பர் எப்படி உழைப்பாளி என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், பயணமாகிறார். ஆண்டவர் சொன்னார், செய்கிறார். பேச்சை குறித்து செயலில் ஈடுபட்டார். எல்லா உழைப்பாளர்களையும், சன்னியாசி கொண்ட உழைப்பாளர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு சூசேப்பரின் பரிந்து பேசுதலால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா தந்தையர்களும் சூசேப்பரை போல தந்தையர்களாக இருப்பார்களா? நம் தந்தையர்களை பாசத்தோடு பராமரிப்போமாக. ஆண்டவர் நம் எல்லாரையும் புனித சூசேப்பரின் பாதுகாவலில் நலமே வழி நடத்துவாராக. ஆமேன்.